எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயமதன். என்னுடைய இன்னொரு டியூட்டோரியல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய டியூட்டோரியலில் நாங்கள் பார்ப்போம், எங்கள்ட ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மொபைல் ஆப்பினை பயன்படுத்தி எப்படி நாங்கள் ஒரு இமேஜை பிளே பண்ணுறது, அதாவது ஒரு இமேஜின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எப்படி மங்களாக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நாங்கள் ஒரு ஆப் ஒன்றை இன்ஸ்டால் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கொள்கிறேன். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் இதில் சர்ச் பண்ணி கொள்ளுவோம், பாயிண்ட் பிளர் என்று சொல்லி. பாயிண்ட் பிளர் இதில் காட்டுது பாருங்க. நான் அதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணினோன்னா இதில் இன்ஸ்டால் செய்ய கேட்கும். நான் என்னுடைய மொபைலில் ஏற்கனவே இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஓப்பன் பண்ணி கொள்ள போகிறேன். அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் செய்கிறதுன்னு சொல்லி. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த பாயிண்ட் பிளர்ன்ற இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். ஓப்பன் பண்ணி கொண்டோம் என்று சொன்னால், இதுதான் இப்படி தான் இதன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பாயிண்ட் பிளர்ன்னு சொல்லியிருக்கும். இதில் பாருங்க, ஒரு எடிட்ன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒரு ஆள் இருக்கிறார். அதை நான் கிளிக் பண்ணி கொள்கிறேன். எடிட் கிளிக் பண்ணி போட்டு உங்களோட மொபைலில் உங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்குதோ, அதாவது உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை பிளர் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ எனக்கு இந்த பிளர் ஃபோட்டோன்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு இமேஜ் ஒன்று நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். அதை நான் டச் பண்ணுறேன். இப்போ இதில் ஓப்பன் ஆகிட்டது. ஓப்பன் ஆகினோன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃபுல், மெட்டது க்ராப். உங்களுக்கு இந்த இமேஜை க்ராப் பண்ணணும்னு சொன்னால் க்ராப் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொள்கிறேன். ஃபுல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கீழே பாருங்க, கீழே இந்த ஃப்ரீ ஹேண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு 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 பார் ஒன்று இருக்குது. அதை நான் இந்த எங்கள்ட ப்ரஷ்ஷுண்ட சைஸை கூட்டுறேன். இந்த இமேஜின் முகத்தில் பாருங்க, அந்த வட்டம் இப்போ பெருசாக இருக்குது. குறைக்கிறேன்னு சொன்னால் குறைச்சி கொள்ளலாம். நான் இப்போ ஃபுல்லாக கூட்டி விடுறேன். கூட்டிட்டு இதில் நாங்கள் இப்போ பிளர் பண்ண போகிறேன். பிளர் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், அந்த உங்களுக்கு எந்த பகுதியை மறைக்கணுமோ, இப்போ எனக்கு இந்த வட்டம் என்ன இந்த முகத்துக்கு மேலே நிற்குது. அதில் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதை இப்படி என்ன டச் பண்ணி கொள்ளுங்க. டச் பண்ணி போட்டு அப்படி எடுத்தீங்களன்னு சொன்னால் அப்படியே பிளர் ஆகிடுவார். இது உங்களுக்கு பிளர் பண்ணின காணான்னு சொன்னால் திரும்பவும் அந்த முகத்துக்கு மேலே அப்படியே விரலால் என்ன தடவுங்க. இந்த வட்டத்தை அப்படியே மூவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நல்ல இன்னும் பிளர் ஆகிட்டது. இதில் பார்த்தீங்க அன்டூ பண்ணுறேன். இப்போ நான் என்னென்னு சொன்னால் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். அன்டூ பண்ணிக்கொள்கிறேன். பண்ணிவிட்டு அன்டூ இந்த கீழே பாருங்க, இதில் 3 டாட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அந்த டைப் பண்ணி சொல்லியிருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள்னு சொன்னால் இதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளு, அடுத்த மொசைக் 2, ட்ரையாங்கிள், ஹானி. இதில் நாங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த மொசைக்கை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். மொசைக்கை கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் பாருங்க, கிளிக் பண்ணி போட்டு அந்த முகத்துக்கு மேலே அந்த வட்டத்தை நான் விரலால் அப்படியே தடவுறேன். பாருங்க, இது இப்போ என்ன ஒரு வேறு வடிவத்தில் இந்த முகம் மறைக்கப்பட்டு இருக்குது. அதே மாதிரி மொசைக் 2 என்று சொல்லி இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு முதல்ல அன்டூ பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொசைக் 2 செலக்ட் பண்ணி போட்டு அந்த உங்களுக்கு எதை மறைக்கணுமோ அதை விரலால் அப்படியே தடவுங்க. தடவைக்குள்ளே பாருங்கள், அந்த நிறம் மாறுது. என்ன இப்போ இது வேறொரு வடிவத்தில் இருக்குது. வேறொரு வடிவத்தில் மறைக்கப்பட்டிருக்குது. வேறு இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ட்ரையாங்கிள் என்று இருக்குது. அதுக்கு முன்னாடி அன்டூ பண்ணிக்கொள்கிறேன். அன்டூ டைப்பில் போய் ட்ரையாங்கிள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறைக்க வேண்டிய பகுதியை விரலால் அப்படியே தடவுங்க. அந்த வட்டம் பாருங்க, அந்த நிறம் மாறுது. என்ன ஒரு வேறு கலருக்கு. ஓகே, இப்போ இது வேறு வடிவத்தில் மறைக்கப்பட்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், இதை சேவ் பண்ணி கொள்ளலாம். இதில் வேறு மேலே கடைசியாக ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, சேவ் என்று சொல்லி.
இதில் வந்து பாருங்கள் சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ்டுன்னு சொல்லி வேறு எதுன்னு இது வந்து ஒரு சிம்பிளை எங்கள்ட ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி மிகவும் ஒரு இலகுவான முறையில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு இமேஜின்ற குறிப்பிட்ட பகுதியை வந்து பிளே பண்ணி கொள்ளலாம். இந்த காணொளி வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு புதிய விடயத்தோடு வந்து சந்திப்போம். தயவுசெய்து என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த காணொளியை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுதான் வந்து மேலும் பல நல்ல காணொளிகளை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.